ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு அது அன்மொழி தொகை. அடுத்தது, பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். திராவிட சிசு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது, எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அதாவது எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என்ன ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. அடுத்து, தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. உலகின் நீரில் நாகரீகம் முற்று அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். அடுத்தது, நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமார் கலைஞர். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க. கோவன்புத்தூர். ஞாபகம் வச்சுங்க. கரை வெட்டி, வெள்ளோடு, சித்திரங்குடி இங்கெல்லாம் இருக்குது. அடுத்தது, ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த போது அல்மோரா சிறைச்சாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. அது உத்தராஞ்சல். உத்தரப்பிரதேசம் வேற, உத்தராஞ்சல் வேற. உத்தராஞ்சலுக்கு இன்னொரு நேம் உத்தரகண்ட். அடுத்தது, கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. கண்ணதாசன் படைத்த நாடகம் தான் கேட்டிருக்காங்க, அது ராசதண்டனை. அயற்கூற்றில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள். அயற்கூற்றில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாதது. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது. மேற்கோள் கூறி வராது. அது அவை அங்கே என மாறும். காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். இதெல்லாம் அயற்கூற்றில் வருவன தான். அடுத்து, புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி படித்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது என கூறியவரை தேர்ந்தெடுன்னு பார்த்தோம்னா அது நேரு தான் சொல்லியிருப்பார். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது. இது நேரு கூறியது. அடுத்தது, தேவநாய பாவாணரின் சிறப்புகளுள் பொருந்தாதது இலக்கிய செம்மல். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் தால்சுதாய். அடுத்தது, பெருஞ்சித்திரனார் யாருன்னு பார்த்தோம்னா கனிச்சார எழுதுண்டு பெருஞ்சித்திரனார் தான். சுரதா தேன்மலை எழுதியிருப்பாங்க. அடுத்தது, முடியரசன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க காவியப்பாவை எழுதியிருப்பார். குறிஞ்சித்திட்டு அது பாரதிதாசன் எழுதியிருப்பார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா அது கள்ளக்குடி மகாகாவியம் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இவர் யுனெஸ்கோ விருது எப்போ வாங்கியிருப்பாருன்னு பார்த்தோம்னா 1970. அஞ்சல் தலை இவங்களுக்கு 1978 வெளியிட்டிருப்பாங்க. பங்கேற்ற கூட்டங்கள்னு பார்த்தோம்னா 10,700 கூட்டங்களில் பங்கேற்றிருப்பாங்க. உரையாற்றிய மணி நேரம் 21,400 மணி நேரம். அடுத்து, திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு. வஞ்சி காண்டம், மதுரை காண்டம், கூடார் காண்டம், திருவாலவாய் காண்டம். இது ஞாபகம் வச்சுங்க. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம். அடுத்து, நரை முடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு. கரிகாலன். மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வமென் பதுவே. இவ்வரிகளை பாடியவர் யார்? மிளைக்கிலான் நல்வேற்றனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வமென் பதுவே. இது மிளைக்கிலான் நல்வேற்றனார். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம்
எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திருவாலவாய் காண்டம். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் திருவாலவாய் காண்டம். அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? 8 சிற்றிலக்கியங்கள். ஞாபகம் வச்சுங்க, சிற்றிலக்கியத்தை குறிக்கிறது தான் அந்த அஷ்டபிரபந்தம். பெருங்காப்பியம் கிடையாது, சிற்று இலக்கியம். அடுத்தது, காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 7034. நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின்னது தான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது நூல் எதுன்னு பார்த்தோம்னா அது புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் மலைமலை அடிகளாரின் மகள். 9 நாளில் உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி. போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி. பெருவெடிப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் திருவாசகம். அடுத்தது, தேம்பாவணி என்பது கிறித்துவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் என பாராட்டப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் 53. அடுத்தது, டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியருள்ளார். ஒன்று கொலாம் அப்படிங்கிறது. அடுத்து, களவழி 40. பொய்கையார் தான் களவழி 40. கைநிலை அப்படிங்கிறது புல்லங்காடனார். கார் 40 அப்படின்னா கண்ணங்கூத்தனார். பழமொழி அப்படின்னா 3 அரையனார். அடுத்தது, அருமோ நரி நக்கிற்று என்று கடல், இது பயின்று வந்துள்ள நூல் பழமொழி 400. தமிழ் எண்ணெய் கூட்டுக, இதை அந்த கடல் இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதில் இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து, ஆட்சீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர், இப்படி தான் பிரியும். ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். அடுத்து, தமிழ் டேஸ் ஓசை மொழி மெல்லோசை மொழி தான் தமிழ். சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சான் ட்ரா கூட்டல் மை. சான் கூட்டல் ட்ரா கூட்டல் மை. அடுத்து, புறத்தணிகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். அகத்தணை எத்தனை வகைப்படும்? அது 7 வகைப்படும். ஞாபகம் வச்சுங்க. 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? அது பொருட்டு நிமித்தம், இதுதான் 4ஆம் வேற்றுமை. பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க கானா காடு. பாஞ்சாலம் சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க காடு. அடுத்து, நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமவ துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். இன்னொரு தடவை பாருங்க. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமதுருபே இவ்வரியில் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். அடுத்து, நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றன என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? ஒன்றொலி பொதுச்சொல். அடுத்தது, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. இழுக்கல் உடையுளி ஊன்றுகோல் அற்று ஒழுக்கம் முடையார்வாய் சொல், இக்குறட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் பெரியோர் சொல். அடுத்து, பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துளும். இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் வகையினை தேர்ந்தெடுக்க. கொண்டு கூட்டு பொருட்கோள். இதுக்கு முன்னாடி பாருங்க. இழுகல் உடையுளி ஊன்றுகோல் அற்று ஒழுக்க முடையார்வாய் சொல், இது ஊன்றுகோல் பெரியார் சொல். இதில் இடம்பெற்றுள்ள உவம பொருள்
தீயினார் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு. இது வேற்றுமை அணி. இப்போ சொன்னது பாருங்க. பட்டியுல காலை படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரா துளும். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள். அடுத்து அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? ரா லா வரும். அடுத்து நாலா முன்னும் நாலா முன்னும் தா நா கள் புணரும் விதியின்படி பின்வரும் நோற்றுள் எது சரி? நாலா முன்னும் ரா நாவும் லா நாவும் டனவும். இதை ஞாபகம் வச்சுங்க. லா நா 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 லா முன் ரணவும் முன்னும் இருக்கு. நாலா அதுவும் முன். தானாங்கிறதுக்கு டானா. இதை ஞாபகம் வச்சுங்க. வித்துடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் வட்டி என்பதன் பொருள் பனையோலை பெட்டி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.